டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 2013 வருட தேர்வு வினாத்தாள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருந்தா இணையை கண்டறிக. சுவடி நூல், வெய்யோன் திங்கள், செட்டு சிக்கனம், சிந்தை உள்ளம். இதில் பொருந்தாத இணை பி, வெய்யோன் திங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழில் பேசுதல் தமிழறிந்தாரிடம் தமிழர் தகுதிமிகு பண்பாகும். தமிழறிந்தாரிடம் தமிழர் தகுதிமிகு பண்பாகும் தமிழில் பேசுதல். தகுதிமிகு பண்பாகும் தமிழில் பேசுதல் தமிழறிந்தாரிடம் தமிழர். தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். ஸோ இதில் ஆன்சர் டி தான் கரெக்டு. தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். அடுத்து, உடம்பிடை தோன்றீரொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், கம்பர், வால்மீகி. ஆன்சர் சி, கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, குமரகுருபரர், பகலின் கூத்தர். ஆன்சர் ஏ, ஒட்டக்கூத்தர். திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருக்குறுந்தாண்டகம், திருவெழுங்கூற்றிருக்கை, திருநெடுந்தாண்டகம், திருவந்தாதி. ஆன்சர் பி, திருவெழுங்கூற்றிருக்கை. விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? முதுமொழி மாலை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம். ஆன்சர் டி, தொன்னூல் விளக்கம். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் உதிக்கும் நேரம், ஏற்றப்பாட்டு பாடுதல், சந்திரன் தோன்றும் நேரம், சூரியன் மறையும் நேரம். ஆன்சர் டி, சூரியன் மறையும் நேரம். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? அரசன், காற்று, மயில், காத்தல். ஆன்சர் டி, காத்தல் தான் தவறான பொருள். சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்னன்னு கேட்குறாங்க. சாரோஃபுல் பர்சன், இம்போர்ட்டர், violent person, deceitful person. Answer D, deceitful person. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. தாலாட்டு, சீராட்டு, பாராட்டு, நீராட்டு. நீராட்டு, பாராட்டு, சீராட்டு, தாலாட்டு. பாராட்டு, நீராட்டு, தாலாட்டு, சீராட்டு. ஆன்சர் ஏ தான் சரி. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. தச்சன் நாற்காலியை செய்தான். நாற்காலியை செய்தவன் தச்சன். நாற்காலியை தச்சன் செய்தான். ஆன்சர் ஏ, நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? இன்பம், வருமுன் காத்தல், மகிழ்ச்சி, துன்பம். ஆன்சர் டி, துன்பம். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வைகுதல், வைகரை, வைகளும், வைகள். வைகரை, வைகுதல், வைகள், வைகளும், வைகளும், வைகள், வைகுதல், வைகரை, வைகள், வைகளும், வைகரை, வைகுதல். ஆன்சர் டி தான் சரி. அடுத்து வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. எடுத்துக்காட்டு, நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம், ஒருவன் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பதை நேர்கூற்று ஆகும். அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஏ தவறு ஆனால் ஆர் சரி. இவற்றுள் ஏ சரி ஆனால் ஆர் தவறு. இவற்றுள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஸோ ஆன்சர் டி தான் கரெக்ட். ரெண்டுமே கரெக்டு. கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. அடுத்து, பின்வரும் சமன்பாட்டில்
நைட்ரஜன் ஆக்சிஜனேற்ற நிலைகள். நைட்ரஜனின் ஆக்சிஜனேற்ற நிலைகள் கொடுத்துருக்காங்க. 4 × NH3OH சமன்பாடு. அது என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்கன்னா N2O + 2NH4 + 2H + 3H2O. இது வந்து X, Y, Z. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து D தான் கரெக்ட். ஆக்சிஜனேற்ற நிலைகள் -1, 1, -3. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.